நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Now you give me a high five. Give me one. You give one. Good. Welcome. நீங்கள் பல மாதங்களாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பள்ளி மாணவர்களை கொண்டு விளையாடப்படுகிற அற்புதமான இந்த தமிழ் நிகழ்ச்சியின் புது வடிவத்திற்கு உங்களை அன்போடு மறுபடியும் வரவேற்கிறேன். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 எப்போ வரும்னு கேட்டு எங்ககிட்ட பல மாதங்களா விஜய் தொலைக்காட்சிக்கு நேரடியாகவும் மெயில் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க. எவ்வளவோ பிரபலங்களை வைத்து பல வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்தாலும் பள்ளி மாணவியர் விளையாடும் பொழுது அதனுடைய ஈடுபாடும் சுவாரஸ்யமும் மிகவும் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் ஆரம்பிங்க, தொடங்குங்கன்னு சொல்லி பலர் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றையிலிருந்து பள்ளி மாணவர்களை வைத்து விளையாடும் இந்த புது பொலிவுடன் வரும் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம். இதில் புது வடிவத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன நிகழ்த்த போகிறோம், எப்படி சுற்றுகள் அமைய போகுது, எத்தனை அணிகள் பங்கேற்க போகிறாங்கன்றதை சுருக்கமாக ஒரு முறை சொல்லிடுறேன். முதல் நிலையில் ஒவ்வொரு வாரமும் 4 பள்ளிகளை சேர்ந்த 4 அணிகள் விளையாடுவார்கள். இவங்க பங்கு பெறும் இந்த 4 சுற்றுகளில் 3வது சுற்று முடிவடையும் நிலையில் பின்தங்கிய மதிப்பெண்களில் இருக்கிற ஒரு அணி வெளியேற மற்ற 3 அணிகள் 4வது சுற்றை விளையாடுவார்கள். அந்த 4வது சுற்றின் இறுதியில் பின்தங்கிய மதிப்பெண்களில் இருக்கிற அடுத்த அணியும் வெளியேற 2 அணிகள் மட்டும் தேர்வாகி அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய புதிய வடிவத்தை நம்ம தொடங்குறோம். இது முதல் நிலை. அப்படி 4 பள்ளி அணிகளை நம்ம சந்திக்க போகிறோம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ், அண்ணா நகர், சென்னை. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் பிரத்விகா. நான் SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் இலக்கியா. நான் சென்னையில் இருக்க SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அழகான பெயர்களாக இருக்கு. பிரத்விகா. பிரத்விகானா என்ன பொருள்? பிருத்வினா பூமா தேவின்னு அர்த்தம். பிருத்வின்ற வார்த்தையிலேருந்து பிரத்விகா வந்து. சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய பெயர் இலக்கியா. அது வந்து ஒரு தமிழ் பெயர். அந்த இலக்கியம் அப்படின்றதுல இருந்து உருவானதான் இலக்கியா. இலக்கியத்தை போன்ற அழகானவள் அப்படின்னு இல்லை? கிட்டத்தட்ட. பிரத்விகா 11th 12 என்ன குரூப் எடுக்க போற? நான் வந்து காமர்ஸ் எடுக்கலான்னு. அதுக்கு பிறகு என்ன திட்டம், என்ன நோக்கம்? IFS பண்ணலான்னு. எங்க இருந்து அப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அப்பாவோட தங்க வந்து இப்போ ஷீஸ் இன் கவர்மெண்ட் இதில் தான் இருக்காங்க. அவங்க மூலமா ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வந்து எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாஸ்தி IFS. அதனால IFS பண்ணணும்னு இருக்கிறீங்க. இலக்கியா? நானும் காமர்ஸ் குரூப் எடுக்கலாம் தான் இருக்கேன். 12th முடிச்ச அப்புறமா என்னோட ஆம்பிஷன் வந்து ISRO ஆகணும் அப்படின்னா. கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இல்லை, ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலியில் வந்து எல்லாருமே காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சரி காமர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் மெயின் ஆம்பிஷன் வந்து ISRO தான். நீ ஒன்றை மட்டும் இல்லாமல் எங்களையும் சேர்த்து குழப்பிட்டு இருக்கிற. சீக்கிரத்தில் தெளிவாகி IIT ISROவா இல்லை காமர்ஸான்னு சொல்லி நீ முடிவு பண்ணிடு. கண்டிப்பாக. ஏதோ இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் பள்ளி அணியை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் 2வது அணியாக நாம் வரவழைப்பது திருச்சியிலிருந்து வந்திருக்கிற ஆல்ஃபா விஸ்டம் வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவர். ஆல்ஃபா விஸ்டம் வித்யாஸ்ரம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அபினவ் சேகர். அபினவ் சேகர். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஆல்ஃபா விஸ்டம் வித்யாசத்தில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் கிமு ஹரிஷ். நான் வந்து திருச்சியில் இருக்க ஆல்ஃபா விஸ்டம் வித்யாசமில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஹரிஷ், என்னவாக போறீங்க? IAS, IFS, ISRO. நீ? நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் இன்ஜினியரா? ஆமாம். ரொம்ப உங்களுதுல சேச்சுரேஷன் வந்துருச்சுன்றாங்களே உங்கள் இண்டஸ்ட்ரியில், இனிமேல் வேலையே கிடைக்காதுன்றாங்களே. அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம துறையை நம்ம தான் எடுத்துக்கணும். அது டெவலப் பண்ண நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஓகே, உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சரி, மற்ற 2 அணிகளை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். 2 அணிகளும். இந்த நிகழ்ச்சியின் 3வது அணியாக நாம் வரவழைப்பது மதுரையிலிருந்து வந்திருக்கிற சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கப்பா. வணக்கம் சார், என் பேர் முகமது அலி. மதுரையிலேருந்து வரேன். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி ஜெயராஜ். நான் மதுரையிலேருந்து வரேன். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 படிக்கிறேன். முகமது அலிக்கு எப்படி இப்படி தமிழில் ஆர்வம் வந்தது? ஸ்கூல்லேருந்து காம்படிஷன் போய் தமிழ் மேலே பட்டு வந்துடுச்சு. அப்படியா? ஜெயராஜ்? எனக்கும் தான் இவன் கூப்பிட்டு வந்தேன். இவன் கூப்பிட்டு வந்தேன். சரி, என்ன சொல்கிறேன்?
அன்னைக்கு இந்த காம்படிஷனுக்கு லீவ் அப்போ வீட்டுக்கு வந்து கூப்பிட்டேன். சரி. அப்போ சேர்ந்து நானும் அவங்க கூட வந்தேன். அது எப்படி நடந்தது? திடீர்னு ஒருத்தன் வந்து கூப்பிட்டா அப்படி ஒரு காம்படிஷனுக்கு கிளம்பி வந்துட முடியுமா? கொஞ்சம் விவரமா சொல்லலாம், எப்படி என்ன நடந்தது? ஏற்கனவே 2-3க்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். ஜெயிச்சவன் அவன் தானே, நீ என்ன தைரியத்தில் கிளம்பி வந்த? நானும் வந்தா ஜெயிக்கலாம்ல. அப்படியா? தமிழில் பொதுவாக எவ்வளோ மதிப்பெண்கள் எடுப்பேன்? 80. பத்தாது, ஏன் மீதியெல்லாம்? எழுத்து சரியில்லைன்றாங்க இந்த வருஷம். அதனால எழுத்து சரியில்லைங்கிறியா? அங்கே வருதேன் எடுத்த எதை திருத்துறதுக்கு எதுவும் முயற்சி எடுக்கிறியா? அப்படியா, பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். சரி, உங்களுடைய அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி கோவையிலிருந்து வந்திருக்கிற வித்யா விகாசினி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள். தம்பிங்களா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் கௌஷிக். நான் கோவையில் வித்யா விகாசினி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி. வணக்கம், என் பேர் ராகுல். நான் கோவையில் இருக்கின்ற வித்யா விகாசினி 10 மேல்நிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏய் அப்பா, இது எப்படி நீங்க 2 பேரும் ஒரு அணியா சேர்ந்தீங்க? நெட்டையும் குட்டையுமா? அது இல்லை சார், ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு ஸ்கூல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். என் கூட என் கிளாஸ்ல ஒரு பையன் தான் வந்தான். அவன் வந்து ரொம்ப சொதப்ப ஆரம்பிச்சிட்டான் நடுவில் போனோடனே. உன்னோட சொதப்புவான் அவன்? சரி. நான் என்ன பண்றது தெரியல, திடீர்னு கௌஷிக்கோட ஞாபகம் வந்துச்சு. அதனால அவர் கூப்பிட்டு வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். தமிழ் பயிற்சி எல்லாம் ஓகே வந்துடும். வளர்றதுக்கு என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்க சொல்லு. நான் வந்து இந்த பாஸ்கெட் பால் போயிட்டு இருக்கேன். பாஸ்கெட் பால் தூக்கிட்டு போயிட்டு இருக்கியா? இல்ல, டெய்லி பிராக்டிஸ்க்கு போயிட்டு இருக்கேன். விளையாடுவியா? குதிச்சு விளையாடுவியா? உள்ளமா இருக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முயற்சி எடுத்து நீ வந்து உடற்பயிற்சி பண்ணுறதெல்லாம் பண்ணிடணும். அப்புறம் எவ்வளோ உயரம் வருதோ அதை வச்சு பழச்சிக்கலாம். ஓகே, சரி. உனக்கு கௌஷிக் எதில் ஆர்வம் உண்டு படிப்பை தவிர? படிப்பை தவிர நான் கராட்டே பண்ணிட்டு இருந்தேன். சரி. இதுக்கு முன்னாடி ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு நல்லா கீபோர்டு வாசிப்பேன். 6 இயர்ஸாக கீபோர்டு கற்றுட்டு இருக்கேன். வெரி குட். எக்ஸாம்லாம் போயிருக்கிறியா? இப்போ 5th கிரேட் வெனஸ்டே எழுத போகிறேன். 5th கிரேட்னா எந்த காலேஜ் அது? ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக். அட, நீ பெரிய ஆள் தான். நான் உன்னை பார்த்து ரொம்ப சின்னதாக இடப்பட்டேன். உங்கள் பள்ளி அணியையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ முதல் சுற்றை தொடங்க போகிறோம். அது யார் தொடங்குறது நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். சரி, அப்போ நீங்கள் அமர்ந்திருக்கலாம். மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள், இப்போ முதல் சுற்று உங்களுக்கெல்லாம் மிகவும் தெரிந்த பரிச்சயமான ஒரு சுற்று. கொடுக்கப்படுகிற 2 நிமிடங்களில் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். எல்லா குறிப்புகளும் தமிழ் சொற்களாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு சொல் குறிப்புகளாக தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அது தவறிப்போய் 2 சொற்களாக இருந்தாலோ பிறமொழி குறிப்புகளாக இருந்தாலோ விதிமீறல் ஆகிடும். கவனமாக இருந்துக்கோங்க. முதல் சுற்று, முதல் பள்ளி, முதல் அணி, முதல் வாய்ப்பு, புதிய வடிவம். உங்களை உற்சாகப்படுத்தி தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குழி, ஆடி, மாவு, தோசை, வட்டமாக, பணியாரம், ஜெயராஜுக்கு பிடிச்சது போல இருக்கு. சோர்வு, துக்கம், தர்ம, சங்கடம், 2, கல்லூரி, மாணவர், இயற்பியல், பொருளியல். பொருளியல் சொல்லியிருக்க இல்லையா ஜெயராஜ்? பொருளியல் சொல்லியிருக்க. இன்னும் ஒரு குறிப்பு. இயந்திரம், அடுத்த சொல் போயிட்டு வரலாம். மகன், மகள், மைந்தன், புதல்வன், மிகவும், அவசியம், செய்திகள், முக்கிய, முழுமை, முக்கியம். வெரி குட். இப்போ அந்த விடப்பட்ட ஒரு சொல்லுக்கு 4 கண்டுபிடிச்சாச்சு. 5வது சொல்றதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. 3 குறிப்புகள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்தோம்? கல்லூரி, இயற்பியல், இயந்திரம். பொருளியல். பொருளியலா? பொருளியல்னு ஒரு படிப்பு இருக்கு. அதுதான் இப்போ இவர் சொல்ற விடைனா பண்ணிக்கணும். அது தவறான விடை. இயந்திரத்தை பத்தி படிச்சா அது என்ன படிப்பு? அது பொறியியல். பொறியியல்ல, பொறியியல் வேற, பொருளியல் வேற இல்லையா? இப்போ புரியுதா? அதை முதலே சொல்லியிருந்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, முதல் அணியா முதல் முயற்சி 4 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம்.
உங்களுக்கு முதல் சுற்றில் முதல் வாய்ப்பு. அவங்க கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் 4 சொற்களை கண்டுபிடிச்சு 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப எளிமையான சுற்று. நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாய், தந்தை, இவர்கள், பெற்றோர், நம்மை, ஈன்றோர், ஈன்றோர். வடிவம், உருவம், 2, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கலவரம், 3, வித்தியாசம், வேற்றுமை, வேற்றுமை, வேறுபாடு, ஓவியம், வரைபடம், தூரிகை, வரைவதற்கு, 3வது குறிப்பு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதில், அட்டை, வெரி குட். 5 மதிப்பெண்கள். வெல் டன் SBOA. நீங்க அமர்ந்திருக்கலாம். 2வது அணி ஆல்ஃபா விஸ்டம். நீங்க உங்களுக்கான முதல் வாய்ப்பை அதே போல சிறப்பாக பயன்படுத்திக்கணும். 5 சொற்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க முந்தைய அணி. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பழம், கனி, புளிப்பு, எலுமிச்சை, எலுமிச்சை, உருளை, கிழங்கு, மட்டை, கட்டை, 2, எப்பொழுதும், அடிக்கடி, 3, பச்சோந்தி, நிறம், வேலியில், ஓணான், கயிறு, சணல், இழுத்து, கவனம், இறுக்கம், இறுக்கம். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சு ஆல்ஃபா நீங்களும் முழுமையா 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க. ராகுல் பச்சன் வச்சுக்குவோம் பேர். என்ன வளரணும்ல அமிதாப் பச்சன் மாதிரி, அதனால உன்னை மோட்டிவேட் பண்றதுக்காக இனிமே உன் பேரு ராகுல் பச்சன். ஓகே, தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சுற்று 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தோப்புக்கரணம், உக்கி, போடுவது, தண்டனை, லட்டு, திருப்பதி, வடிவம், உருண்டை, மழை, இடி, கற்கண்டு, ஆலங்கட்டி, கஷ்டம், சிரமம், வெரி குட். இன்னும் ஒண்ணு. கருணை, உள்ளம், காட்டுவது, இரக்கம், வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடித்து முழுமையாக 5 மதிப்பெண்கள் நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். வெல் டன் பச்சன். குட். தேங்க்யூ சார். இப்போ முதல் சுற்று முடிவடைஞ்சது. முதல் சுற்றுல உங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடையாது. 2வது சுற்றுக்கு நம்ம வரும்பொழுது அதில் 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை எல்லா அணிகளுமே சிறப்பாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் மறுபகுதியில் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ இங்க நின்றுட்டு இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று. நீங்க திரையில முதல்ல பார்க்க போற சொற்களில் தேவையில்லாத ஓரிரு எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை விளங்கி கொண்டு பிறகு நீங்கள் குறிப்புகள் கொடுக்க துவங்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குரல், வளம், பலீரென, குரல், கணீர். வெரி குட். ஆங்கிலேயர், இந்தியர்கள், ஆட்சியில், கொடுமை, 3வது குறிப்பு கவனம், மக்கள், அடிமை, வெரி குட். காலனி,
செருப்பு, கட்டையில், பாதுகை, வெரி குட், தாழ்வு, இழிவு, வெரி குட். இன்னும் ஒண்ணு. மலை, முகடு, சிகரம், உச்சி. வெரி குட். 5 மதிப்பெண்கள். வெல் டன். வெரி குட் SBY. பொதுவாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், பயங்கர அப்படியே என்ன கேட்டால் டென்ஷன் வாங்க. ஆனால் அவ்வளவும் நீ வாங்கி வச்சுட்டு இருக்கிற, என்ன எதனால உனக்கு இவ்வளோ பதட்டம்? ஒரு வாட்டி புது வார்த்தை வரப்போ புதுசாக வரும்போது கண்டுபிடிச்சிருவாளான்னு நம்ம தான் குறிப்பு கொடுக்கணும், கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். பரவாயில்லையே, நல்ல அணியா நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கீங்க. வெல் டன். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். 2வது அணி தொடங்கலாமா? 2வது சுற்று. உங்களுக்கு தெரியும் விதிமுறைகள். தேவையில்லாத ஒரு எழுத்து இருக்கும் அந்த சொல்லில், அதை விலக்கிவிட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பெருமாள், விஷ்ணு, சக்கரம், சங்கு, சொல்லின், செயலின், பேசுவது, மொழி, பயம், நியாயம், நியாயம், குரு, சிஷ்யன், வேடன், சீடன், வீரன், நிலத்தில், புழு, சுரப்பது, சுரப்பது, ஊற்று, வெரி குட், பகடை, காய், சூதாட்டம், சோழி, 3வது குறிப்பு விளையாடுவது, தாயம், நியாயம். முழுமையா 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். 3வது அணி ஜெயராஜ், நல்ல முகம் மலர்ச்சியோட நிற்கிறியான் உன் நண்பன். நல்லா விளையாடுவானா? பாப்போம் குறிப்புகள் எப்படி கொடுக்குறேன்னு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கிளி, பறவை, அடைப்பது, கூண்டு, பாரத, பாரத நாடு, பாசம், தேசம், தேசம், தொலை, தூரம், பார்ப்பது, காட்சி, வெரி குட், வெடி, தீபாவளி, வரிசையாக, சரம், சரம். இன்னும் ஒண்ணு. வம்பு, சண்டை, பிடிவாதம், வீம்பு. வெரி குட். 5 மதிப்பெண்கள் முழுமையாக 2வது சுற்றில் முதல் வாய்ப்பில். 4வது அணி வாங்க. 2வது சுற்றின் முதல் வாய்ப்பு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. செடி, கொடி, குடை, காளான், மருத்துவம், வைத்தியம், இலைகள், கெஞ்சுராம்பரு சொல்லிடு. மூலிகை, வங்கி, கடன், செலுத்துவது, சேமிப்பு, சான்று, சொல்லலைன்னா அழுதுருவான். ரசீது, வெரி குட். கருத்து, குறிப்பு, முக்கியம், மையம், வெரி குட். சரிக்கு, சமம், இணை, நிகர், நிகர். முழுமை 5 மதிப்பெண்கள். கெஞ்சியே 5 மதிப்பெண்கள் வாங்கின அணி உங்களோடது மட்டுமா தான் இருக்கும். அந்த சுதி ஏறிக்கிட்டே போகுது. நேருக்கு தர்மி புலவர் எப்படி பேசுவாருன்னு கேட்டிருக்கிறியா திருவிளையாடல்? இல்லை, நீ தான் குட்டி தர்மி. இப்போ நீங்கள் வந்து 2வது வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி வந்துருங்க, நீ எப்படி வந்து. அதே சுற்று, அதே விதிமுறைகள். 2 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அரசு, ஆட்சி, நிறுவனம், அலுவலகம், எதிர், தனியார், தனியார்.
1. நாடகம். மேடை. முடிவு. முற்றும். வெரி குட். மேடை. நாடகம். நாடகம். ஏய் என்னங்க விளையாடுறீங்க? நாடகம். நடிப்பு. வெரி குட். களவு. களவு. திருட்டு. பூமி. ஆகாயம். இருப்பது. விண்வெளி. வெரி குட். முழுமையா 5 மதிப்பெண்கள். முதல் சுற்றிலிருந்து இந்த வாய்ப்பு வரைக்கும் இது வரைக்கும் நீங்க எதையும் தவற விடல. 5 5 5 முழுமையா 15 மதிப்பெண்கள். வெல் டன் வித்யா விகாசினி கோவை. நீங்க அமர்ந்திருக்கலாம். இப்போ ஜெயராஜ் வந்து யூகிக்கணும், நீங்க குறிப்புகள் கொடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நடிகர். ஜித். ரவுடி. மன்னிக்கணும், இது விதிமீறல். ரவுடி என்பது ஆங்கில சொல். அடம். பிடிவாதம். பிடிப்பது. விம்பு. வீம்பு. பிடிவாதம். நல்ல பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. தெரில. அடுத்த சொல் போலாம். தலைமுறை. தொன்மை. தொன்மை. இரண்டாம் வகைப்பாடு. அந்த அளவுக்கு போயிட்டியா? புதிய. தலைவர். மன்னிக்கணும், அடுத்த சொல். திண்டாட்டம். தண்ணீர். பற்றாக்குறை. நீர். நாம். மன்னிக்கணும், உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. முகமது அலி, ஜெயராஜ், என்னாச்சு? என்ன சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி என்ன செஞ்சு பாராட்டப்பட்டான் சார், அதனால மறந்துட்டான் சார். ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் தான் சார், அவன் மறந்துட்டான். மறந்தாச்சு. சரி, முதல்ல ரவுடின்னு ஒரு ஆங்கில சொல்ல பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு இழந்தீங்களா? அது என்ன சொல்லுது? அது வில்லன். நீங்க வந்து ஆங்கில வில்லனா நினைச்சனால ரவுடின்லான்னு சொன்னீங்க. வில்லை ஏந்துபவன் வில்லன். சரி, அது ஒரு சொல்லுல தான் சிரமம். மற்ற 4 சொற்கள் என்னாச்சு? எப்படியாவது வந்திருக்கணுமேப்பா. உங்களுக்குள்ள பயிற்சி குறைவா இருக்கோ ஒரு வேளை, எனக்கு தெரியல. இதெல்லாம் பயிற்சி பண்ணதான் நான் மறந்துட்டாருங்க. ஜெயராஜ் கொஞ்சம் பதட்டமோ? அடுத்த முறை நல்லா முயற்சி பண்ணுங்க. பரவாயில்ல, போய் நீங்க அமர்ந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கான 2வது சுற்றின் 2வது வாய்ப்பு. நீங்க பார்க்குற சொல்லில் தேவையில்லாத எழுத்துக்கள் இருக்கலாம், அவற்றை விலக்கிவிட்டு சரியான சொல்லி விளங்கி கொண்டு குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பஞ்சு. மெத்தை. ஒருத்தி. பருத்தி. எடுப்பது. ஆய்வு. வெளியேறுதல். வேறு. 3வது குறிப்பு. வீக்கம். ஒத்தடம். மன்னிக்கணும், தவறான விடை. அடுத்த சொல். செவ்வாய். கிழமை. புதன். கிரகம். வெரி குட். சோகம். வருத்தம். பக்கம். துக்கம். இன்னொன்னு. தீபம். எண்ணெய். ஏற்றுவது. விளக்கு. விளக்கு. ஒரு சொல்ல தவற விட்டுருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி 15க்கு பதிலாக 14 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. ஒரு சொல்ல தவற விட்டுட்டீங்க. பரவாயில்ல, போக போக நீங்க சுதாரிச்சுக்கணும். இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். SBOA, உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காவலர். பாதுகாப்பு. இடுவது. நோட்டம். நோட்டம். சிரிப்பு. புன்னகை. புன்னகை. நகைப்பு. இயந்திரம். இயந்திரம். கருவி. தேய்மானம். உராய்வு. Very good. வேலை. வாய்ப்பு. இல்லாதது. கஷ்டம். 3வது குறிப்பு. இருப்பது. தண்டம். தண்டம்.
பேச்சு, மொழி, எளிமையாக, சரளமாக, சரளம். பரவாயில்ல, கொடுத்துட்றேன். சரளம் என்பது சொல், சரளமாகன்றது கொடுத்துடலாம் மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். இது காளிமார்க் பவன் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறுபடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது காளிமார்க் பவன் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த அணி இங்க நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், இந்த 3வது சுற்றின் முடிவில் இந்த 4 அணிகளில் எந்த அணி குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற வேண்டி வரும். கற்பக விநாயகா வழங்கும் நெடுஞ்சொற்கள் சுற்று. இந்த நெடுஞ்சொற்கள் எப்படி இருக்கலாம்னா, கூட்டு சொல்லா இருக்கலாம், அல்லது இணை சொல்லா இருக்கலாம், அல்லது இரட்டை சொற்களா இருக்கலாம். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள், 3 யூகங்கள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அழுகை, கண்ணீர், போலியானது, நீலி கண்ணீர், நீலி கண்ணீர், படைப்பவன், பிரம்மன், பிரம்மன், மறைப்பது, ரகசியம், இணை, பிரம்ம ரகசியம், பிரம்ம ரகசியம், திருநாள், பொங்கல், காலை, மாட்டுப் பொங்கல், வெரி குட், உடம்பு, மெய், துணையானவன், பாதுகாவலன், இணை, மெய் காப்பாளன், மெய்காப்பாளன், பறப்பது, பறவை, இயந்திரம், விமானம், இடம், விமான நிலையம், வெரி குட், ஆல்பா, வண்டர்ஃபுல். முழுமையா 5 சொற்களுக்கும் ரொம்ப அழகான குறிப்புகள் கொடுத்து முதல் அணியா நீங்க 5 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறீங்க. வெல் டன். இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். இந்த கற்பக விநாயகா நெடுஞ்சொற்கள் சுற்று பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா குறிப்புகள் கொடுக்கறதும் சிந்திக்கிறதும் யூகிக்கிறதும் எவ்வளவு சிரமம் நீங்க வந்து நின்றுட்டு போற உங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் 5ஐயும் கண்டுபிடிக்க முழுமையாக முயற்சி எடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எந்த மதிப்பெண்ணையும் தவற விடலை. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வழக்கு, அறிஞர், தோற்றால், தண்டனை, 3வது குறிப்பு, கீழ், மேல்முறையீடு, வெரி குட், சித்திரை, வைகாசி, வெயில், வெப்பம், அதிகமாக, அக்னி நட்சத்திரம், வெரி குட், மானிடன், மனிதன், சரித்திரம், வரலாறு, புத்தகத்தில், வரலாறுன்னு சொன்னேன். வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை வரலாறு, வெரி குட், கட்டை, விறகு, மர, வெட்டி, சேர்த்து, விறகு வெட்டி, விறகு வெட்டி. என்ன அவ்வளோ சந்தேகம்? சூழ்ச்சி, தந்திரம், அரசன், கோ, மன்னன், ராஜதந்திரம். வெரி குட், முழுமையா 5 மதிப்பெண்கள். வெல் டன் SBOA. இதுவரைக்கும் நீங்க தான் முன்னணியில் இருக்கிறீங்க. 20 முழுமையான மதிப்பெண்கள். ஆமா, அந்த விறகு வெட்டின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ சந்தேகமா பார்த்த? இல்ல, எனக்கு சேர்த்துன்னு சொன்ன உடனே எனக்கு முதல் சொன்ன வார்த்தை எனக்கு மறந்துருச்சா, அதனால உடனே வரல. வெல் டன் SBOA, முழுமையா 5 மதிப்பெண்கள். 2வது அணி. இப்போ 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க போறோம். நெடுஞ்சொற்கள், கூட்டு சொற்களா இருக்கலாம், இரட்டை சொற்களா இருக்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சூரியன், சந்திரன், மறைவது, மாலையில், 3வது குறிப்பு, நேரம், அந்திப்பொழுது, ஆஹா, அபாரன் ஜெயராஜ்.
கரம், புறம், பாட்டி, கை மருந்து, வெரி குட். கட்டம், சதுரம், விளையாட்டு, சதுரக்கல், குட். அரசியல், கூட்டம், கூடுவது, கூட்டுத்தொகை, மூணாவது குறிப்பு. மக்கள், கூட்டு மக்கள், அடுத்த சொல் போயிடும். அவ்வளோதான், 3 குறிப்பு முடிஞ்சு. தங்கம், ஆபரணம், செய்யும், தகாசு வேலை, கொஞ்சம் சரியா சொல்லு. நன்றி, தகாசு வேலை, அதுக்கு தான் நன்றி நாப்பில் அந்த நாவை எடுத்து யூஸ் பண்ணுறது. எத்தனை கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதல்ல 9, 3, 12. நல்ல முயற்சி, பரவாயில்ல. செயின்ட் மேரிஸ், நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க. என்ன பச்சன், ரெடியா? சரி, தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காஷ்மீர், ஆப்பிள், சீதோஷ்ணம், குளிர், இடத்துடன், குளிர் பிரதேசம், பயிர், பயிர், நெல், செடி, நாற்று, விதைப்பது, நாற்று நடவு, நாற்று நடவு, மூச்சு, சுவாசம், ஊதுவது, சுவாசக்குழல், வெரி குட். நாமம், பெயர், செல்லமான, புனை பெயர், வெரி குட். இன்னும் 1. பேழை, பெட்டி, மளிகை, அஞ்சரை பெட்டி, வெரி குட், வெரி குட். 5 மதிப்பெண்கள் முழுமையாக எடுத்தாச்சு. அந்த முதல்ல காஷ்மீர் ஒன்று சொன்னியே, கடைசி 3வது குறிப்பா என்ன கொடுத்த? இடத்துடன். இடத்துடன் அப்படின்னா? இப்போ காஷ்மீர்னா வந்துட்டு அந்த அங்க குளிர் தானே இருக்கு, அப்போ அதை ரெண்டுமே கனெக்ட் பண்ண குளிர் பிரதேசம். ஓஹோ, அதான் இடத்துடனா? நான் ஏதோ எனக்கு தெரியாத ஒன்று சொல்லியிருக்க போல இருக்குன்னு நினச்சி நான் உன்னை ரொம்ப உயர்வா நினச்சிட்டேன். நீ அதோட உயர்வா போயிட்ட. வெரி குட். இப்போ நீங்கள் வந்து கண்டத்தை தாண்டி அடுத்த சுற்றுக்கு போயிட்டீங்க. நீங்கள் போய் உட்காந்துருங்க. ஆல்ஃபா விஸ்டம் வாங்க. இப்போ மற்ற 2 அணிகளும் எந்த சொல்லையும் தவற விடாமல் முழுமையாக 20 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் இருக்கிறாங்க. அடுத்த நிலையில் இருக்கிறது ஆல்ஃபா விஸ்டம் திருச்சி. உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? 19. ஒரே ஒரு மதிப்பெண் தான் பின்னாடி தங்கி இருக்கிறீங்க. இதுவே 4வது சுற்றுன்னு வரும்பொழுது அந்த 2 அணிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த 4வது சுற்றின் இறுதியில் பின்னணியில் இருக்கிறவர்கள் அந்த சுற்றிலிருந்து வெளியேற வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ உங்களை அழைச்சி இங்கே நிற்க வச்சு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற நிலைமைப்படி 3வது சுற்றின் இறுதியில் பின்தங்கிய மதிப்பெண்களில் இருக்கிற அணி தொடர்ந்து இந்த போட்டியில் பங்கு பெற முடியாது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க முகமது அலி? பதட்டப்பட்டோம், அதனால போதிய பயிற்சியின்மை நான் நினைக்கிறேன் இல்லை? பரவாயில்ல. நீங்கள் வந்து மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சி வந்து பங்கு கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது சுற்றின் இறுதியில் பின்தங்கிய மதிப்பெண்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் தொடர முடியாமல் வெளியேறும் அணி மதுரையிலிருந்து வந்திருக்கிற சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் முகமது அலி மற்றும் ஜெயராஜ். உங்களுக்கு காளிமார்க் போவன்டோ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. மற்ற 3 அணிகளும் பங்கு பெற போகிற இன்றைய நிகழ்ச்சியின் அந்த இறுதி சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்றிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கத்தில் இருந்த 4 அணிகளுள் ஒரு அணி வெளியேற இப்போது 3 அணிகள் இந்த 4வது சுற்றில் பங்கெடுக்கிறார்கள்.
இந்த 4வது சுற்றின் இறுதியில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிற அணி வெளியேறும். மற்ற 2 அணிகளும் அடுத்த நிலைக்கு தேர்வாகி முன்னேறி செல்வார்கள். இப்போ இந்த 3 அணிகளில் இந்த 4வது சுற்றை நாங்க முதல்ல விளையாட போறோம். முன் வந்திருக்கிற அணி வாங்க, ஆல்ஃபா விஸ்டம். நீங்க இந்த 4வது சுற்றை நாங்க துவங்குறோம்னு சொல்லி முன் வந்திருக்கிறீங்க. இந்த சுற்றினுடைய விதிமுறை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதிக சிரமம் ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. கொடுக்கப்படுகிற 90 வினாடிகளில், அதாவது 1.5 நிமிடங்களில் உங்களால் அதிகபட்சம் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடிகிறதோ அத்தனை கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க தொடங்க போறீங்க. 90 வினாடிகள். இதுல ஒரே வாய்ப்பு தான், சரியா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்பு. இதுல நீங்க மனதில் கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவு விரைவா குறிப்புகள் கொடுக்குறீங்களோ யூகிக்கிறீங்களோ அது உங்களுக்கு உதவும். சில சமயங்களில் கடுமையான சொற்கள் அல்லது குறிப்புகள் கொடுக்க முடியல நீங்க நினைக்கும் பொழுது இந்த சொல்லை விட்டுட்டு அடுத்த சொல் போலான்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி அதிகபட்சம் 3 சொற்கள் தான் நீங்க பின் தள்ளி விட முடியும். தொடங்கலாமா? உங்களுக்கான 90 வினாடி கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உப்மா, திடீர், திடீர், அவை, 1. வெரி குட். அடுத்தது அறிவியல், அறியாணம், 2. விசுவாசம், நம்பிக்கை, 3. போட்டி, பொறாமை, ஓட்ட, பந்தயம், 4. அடுத்த சொல் மருந்து, மாத்திரை, 5. 10, ரசம், 6. அடுத்த சொல் முன், பின், யாப்பு, அணி, இணை, பின்னணி, பின்னணி, 7. உலகம், ஞாலம், 8. பூம்புகார், சோழன், கொற்கை, துறைமுகம், 9. செம்மை. செம்மொழி. அடுத்த சொல் 3வது சொல் தள்ளிட்டோம். மரியாதை, மதிப்பு, 10. சுற்று, சூழல், பட்டாளம், ஆல்ஃபா விஸ்டம் வித்யாசம் நீங்க 10 சொற்கள் கண்டுபிடித்து 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அவங்க ஏற்கனவே 20 மதிப்பெண்கள். 9 சொற்கள் கண்டுபிடித்தால் இணையாயிருவீங்க. குறைவான சொற்கள் கண்டுபிடித்தால் நீங்க முன்னணிக்கு வந்துருவீங்க. காத்திருந்து பாருங்க. ஏதாவது விதிமுறைகள்ல சந்தேகம் உண்டா? தொடங்கலாமா? உங்களுக்கான 90 வினாடி கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. யோசனை, ஆலோசனை, ஆழமான, கற்பனை, நபர், ஆள், தனியாக, ஒருவன், 2. யோசனை, ஆலோசனை, 3. காலை, மாலை, பொழுது, வேலை, 4. இனிப்பு, காரம், இவை, சுவை, 5. வீடு, வாசல், மனை, இல்லம், 6. துறவி, சந்நியாசி, மேற்கொள்வது, சந்நியாசம், 7. காய்கறி, தக்காளி, கிழங்கு, உருளை, 8. கடல், அலை, பரந்த, சமுத்திரம், 9. சிம்மம், ரிஷபம், இவை, ராசி, 10. விதிமுறை, கோட்பாடு, 11. வருத்தம், சோகம், 12. விவாதம், பேச்சு, தொடர்ந்து, தர்க்கம், 13. பதமாய், பழமையை, பேச்சு, அது சொல்லிருந்தீங்கன்னா எவ்வளவு என்ன சொல்லது? பாதம், பாதாம் அல்வாவா? சார் பாதமை, பாந்தமை, பாந்தம், பாந்தம் சொல்லிருந்தீங்கன்னா 14. பரவாயில்ல, 13 முழுமையான மதிப்பெண்கள். Well done. கோவை வித்யா விகாசினி 13 மதிப்பெண்கள். Well done. இடையில உன் பேரையே கண்டுபிடிச்ச பாரு, அதான் அபாரம். சார் என்ன கண்டுபிடிச்ச சொல்லு? உருளை. பரவாயில்ல, அதே விலகி. இப்ப 20, 13,
33 உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள். மற்ற அணி எப்படி அடுத்த இறுதியான அணி எப்படி விளையாட போறாங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய முடிவு தெரியும். ஒன்றும் கவலை இல்லையே? அந்த பாந்தம் கண்டுபிடிச்சிருந்தானா இன்னொரு மாதிரி மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா 33 நல்லா தானே இருக்கு. போய் சந்தோஷமா அமர்ந்துருங்க. வாங்க. அவங்க 20, 13, 33. நீங்க 13வது எடுத்தாதான் நீங்களும் முன்னணியில் இருக்கிற ஒரு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும். தொடங்கலாமா? பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம், நிதானமா விளையாடுங்க. நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வலிக்கு மருந்து, வெந்நீர், ஒத்தடம். 1. உசிதம், தன்மை, தன்மை, சுபாவம். 2. படிப்பு, அறிவு, இல்லாதது, கல்லாமை. 3. தினகரன், செய்தித்தாள், பதிப்பது, அச்சகம். 4. எண்ணெய், தேங்காய், ஆட்டுவது, செக்கு. 5. கம்மல், தோடு, ஆண்கள், கடுக்கன். 6. பாயாசம், இனிப்பு, உருண்டை, ஜவ்வரிசி. 7. அடுத்த சொல். நெர், கதிர். 8. சிறிதளவு, இம்மி, கொஞ்சம், சிட்டிகை. 9. செப்பு, குடம், இணை, தாமிரம். 10. அடுத்த சொல். வெயிலுக்கு, குடை, தலையில், தொப்பி. 11. சொல்லு. உங்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. நல்ல முயற்சி எடுத்தீங்க. 11 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் மொத்தமாக 4வது சுற்றின் முடிவில் 31. இன்றைய நிகழ்ச்சியில் 33 மதிப்பெண்கள் பெற்று முன்னிலையில் இருப்பவர்கள் கோவை வித்யா விகாசினி. வாங்க. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கும் 2 அணிகள் கோவை வித்யா விகாசினி அணி மற்றும் சென்னை SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் அணியினர். திருச்சி ஆல்ஃபா விஸ்டம், உங்களுக்கு நேர்ந்ததை பற்றி சொல்லுங்க. நாங்கள் சரியாக அந்த அவசரத்தினால விட்டுட்டோம். மட்டும் நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறோம். அது என்னன்னா தமிழ் நூல்கள்லாம் நிறையா கற்க அவங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நிறையா தெரியும். அது நம்ம எல்லா இதுலேயும் பயன்படுத்தலாம். நம்ம தமிழை வளர்க்கணும். இப்போ ஸ்டேட் போர்ட்னா 12வது வரைக்கும் தமிழ் இருக்குது, CBSனா 10வது வரைக்கும். அதுக்கப்புறம் தமிழ் எல்லாம் விட்டுடுறாங்க. தமிழ் நூல்களை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்து, நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்ற இந்த 3 அணிகளுக்குமே காளிமார்க் போவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர் பரிசாக கிடைக்கிறது. படிங்க. ராகுல் பச்சன், இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொன்னேன், நீ நல்ல கீபோர்ட் பிளேயர், பியானோ வாசிப்பேன்னு. இப்போ வாசிக்கலாமா? எங்களுக்கு வாசி காட்டுவியா? இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்து கொண்டதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்த 4 அணிகள் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.